వాళ్ళే వస్తారు, మేమేం తినము. ఇక్కడే ఉంది కదా పిల్లలు. ఉండూరు లేవమాకండి, ఉండండి. ఏ స్కూల్లో చేస్తారు? అన్ని స్కూల్లో చేసుకోవాలంటే వస్తున్నా కానీ நல்லா உருட்டு உருட்டு, அப்பதான் எல்லாருக்கும் சாப்பாடு என அந்த தலைமை ஆசிரியை மிரட்ட அந்த மாணவிகள் எல்லோரும் படிப்பதை நிறுத்திவிட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காக மாடு போல உழைத்து சாப்பிடும் இந்த இடம் ஏதோ ஒரு ஹோட்டலோ மெஸ்ஸோ இல்லை, அரசு உயர்நிலை பள்ளியுடன் இணைந்திருக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான அரசு விடுதிதான் இது. பொருளாதார பலம் இல்லாத நிலையில் படித்து முன்னேறும் கனவுகளோடு ஊர் விட்டு ஊர் வந்து கையில் கரண்டியுடன் அடுப்பில் வெந்து போகும் இந்த அப்பாவி குழந்தைகள் படும் பாட்டை காட்டுகிறது இந்த தொகுப்பு. தெலங்கானா மாநிலம் நலகொண்டா மாவட்டம் தாமரசர்லாவில் அரசு உயர்நிலை பள்ளியுடன் இணைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான அரசு விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியில் மாணவர்களுக்கு உணவு சமைக்க ஒரு சமையலர் கூட பணியமர்த்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் இல்லாத சமையலர் இருப்பது போன்ற அவருக்கான சம்பளத்தை அரசாங்கத்திடமிருந்து வாங்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அதனை சுருட்டிக் கொள்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபோன்று முறைகேடு செய்து பணத்தை சுருட்டுவது மட்டும் இல்லாமல் படிப்புக்காக விடுதியில் இருக்கும் மாணவ மாணவிகளை ஈவு இரக்கமே இல்லாமல் 3 வேளைக்கும் மாணவ மாணவிகளையே சமைக்க சொல்லி கொடுமைப்படுத்துவதோடு சமைச்சாதான் சாப்பாடு என கண்டிஷன் போட்டு மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் மாணவர்கள் கையில் கரண்டியுடன் விறகடுப்பில் நின்று சப்பாத்தி சுடுவதும் மாணவிகள் வரிசையாக உட்கார்ந்து சப்பாத்தி மாவு தேய்ப்பதுமாக காட்சிகள் பதற வைக்கிறது. இதனை பார்த்து கொந்தளிக்கும் இணையவாசிகள் பணத்தாசை பிடித்த தலைமை ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.